சொல்லிடுவேன். அவங்கள நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிடுவேன். ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இடம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு சொல்லிடுவேன். ஒரு வேலைக்கு உள்ள போகும்பொழுதே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்த மாத்திரத்திலேயே நான் ஜட்ஜ் பண்ணிடுவேன். என்னுடைய உள்ளுணர்வுகள் எப்பொழுதுமே என்னை ஏமாத்தினதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனா, அல்லது அப்படி ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு பர்சனா, அல்லது என்னதான் என்னுடைய உள்ளுணர்வுகள் சொன்னா கூட நான் உடனே ஆக்ட் பண்ணிட மாட்டேன். என்னதான் எனக்கு தோணினாலும் நான் தோணுன உடனே செஞ்சிட மாட்டேன். ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி மற்றவங்களோட வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமும் கேட்டு அந்த எல்லா பசில் பீசஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு பிக் பிக்சர் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரி இன்ட்யூட்டிவாக முடிவெடுக்கிறது சரியா அல்லது டீட்டெயிலாக ரீசர்ச் பண்ணி முடிவெடுக்கிறது சரியா, இது ரெண்டுத்துலேயும் என்ன நன்மை தீமைகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதை விட முக்கியமா இந்த ரெண்டுத்துலேயும் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதை பற்றி தான் டேனியல் கானமன் ரொம்ப டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இவர் பேசிக்லி ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், ஒரு சைக்காலஜி ரிசர்ச்சர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹீப்ரூ, ஜெருசலமில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து. ஆனால் இவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸருக்கு பொருளாதாரத்தில் எதுக்குங்க நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நியாயமான கேள்வி. ஏன்னா உங்களோட வெல்த் பில்டிங் அப்படிங்கிறது உங்களோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங்கை பொறுத்து தான் இருக்கு. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், உங்களோட டெசிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை பொறுத்து தான் உங்களுடைய வெல்த், உங்களுடைய பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுகிறது. Entrepreneurs, listen up. If your revenue has plateaued, even with a strong product, loyal client. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற 90% ஆஃப் த மில்லியனர்ஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பணத்தை இன்ஹெரிட் பண்ணவங்க கிடையாது, தானே பணத்தை சம்பாதிச்சவங்க. ஸோ ஒருத்தர் பெரிய மில்லியனர் ஆகணும், பெரிய வெல்தி பர்சனா ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பணத்தை இன்ஹெரிட் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவங்க சம்பாதிச்சிருக்கணும். அப்போ சம்பாதிச்சவங்க எல்லாருமே பெரிய வெல்தி பீப்புளா ஆயிடுவாங்களா? ஸோ இன்னைக்கே என்னோட சம்பளம் வந்து $1 மில்லியன் ஆயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மில்லியனர் ஆயிடுவேனா? இல்லை. நான் ஒரு வெல்தி பர்சன் ஆயிடுவேனா 10 வருஷத்துல அப்படின்னா இல்லை. அது எதை பொறுத்தது? நான் எடுக்கக்கூடிய முடிவுகளை பொறுத்தது. என்ன முடிவுகள்? நான் எப்படி செலவழிக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் எடுக்கக்கூடிய முடிவுகள், என்னோட ஸ்பெண்டிங் டெசிஷன்ஸ், என்னோட சேவிங் டெசிஷன்ஸ், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், இது எல்லாத்தையும் பொறுத்தது. ஸோ நான் எப்படி டெசிஷன் எடுக்கிறேன், ஒரு விஷயத்தை குறித்து என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து எக்கனாமிக்கலி வெல்தி பர்சனை ஆகிறேனா இல்லையா அப்படிங்கிறது. நான் $1 மில்லியன் சம்பாரிச்சுட்டு $1 மில்லியன் அண்ட் 200,000 அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஓட்டாண்டியா கடனாளியாக தான் இருப்பேன். ஆனால் நான் ஒரு $10,000 தான் சம்பாதிக்கிறேன், அதில் $8,000 செலவு பண்ணிட்டு $2,000 சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். Eventually down the line I will become a wealthy person. ஸோ எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறத பொறுத்தோ, அல்லது நீங்கள் எவ்வளோ பணத்தை உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்ததோ இல்லை. நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எப்படி சேவ் பண்ணுறீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த செலவழிக்கும் பொழுதும் சேமிக்கும் பொழுதும் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதும் எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க? இன்ட்யூட்டிவாக டெசிஷன் எடுக்கிறீங்களா, டீட்டெயில்ஸ் பார்த்து டெசிஷன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்தது. அப்படி நான் டீட்டெயில்ஸ் பார்த்து தான் டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாக்க உங்கள் மூளை எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸை பார்க்க முடியாத படிக்க உங்களை ஏமாத்துது, எங்கெல்லாம் அந்த லூப் ஹோல்ஸ் இருக்குது, அந்த சைக்கலாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான புக் தான் இது. ஸோ அந்த லூப் ஹோல்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இப்போ இந்த லூப் ஹோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம எல்லாரும் சூப்பர் டெசிஷன் மேக்கர்ஸாக ஆகி லைஃப்பில் அப்படியே பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகிடுவோமா அப்படின்னா இன்னும் என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் அங்கே ஒரு எரர் இருக்க தான் இருக்கும். தேர் வில் ஆல்வேஸ் பி ரூம் ஃபார் க்ரோத். அடுத்தடுத்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது மேட்டர் இல்லை. ஆனால் நம்ம அந்த எரரை மினிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது, ஒரு விஷயத்தை பற்றி ஜட்ஜ் பண்ணும் பொழுது நம்ம இந்த சைக்கலாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம அந்த எரர்ஸை மினிமைஸ் பண்ணி பெட்டர் அண்ட் பெட்டர் டெசிஷன்ஸை நம்ம லைஃப்பில் எடுத்துகிட்டே போகலாம். ஸோ அதுதான் இந்த புக்கோட, இந்த வீடியோவோட முக்கியமான சாராம்சம். ஸோ இவரோட ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனிதர்களோட மூளையும் 2 விதமாகவும் ஆப்ரேட் பண்ணும்.
அதாவது இன்ட்யூட்டிவாகவும் ஆப்ரேட் பண்ணும், டீட்டெயில்டு ஓரியன்டாகவும் ஆப்ரேட் பண்ணும். இதுக்கு இவர் சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 அப்படின்னு பேர் கொடுத்துருக்காரு. சிஸ்டம் 1னா என்னன்னா, நம்ம வந்து இன்ட்யூட்டிவாக போன உடனே அந்த நிமிஷத்தில் டக்குன்னு ரொம்ப யோசிக்காமல் சில முடிவுகள்லாம் எடுத்துருப்போம் இல்லையா, அதுதான் இன்ட்யூட்டிவ் திங்கிங் ஆர் சிஸ்டம் 1 திங்கிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டிலே நம்ம கூட இருக்கிறவங்க கோவமா இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். மேனேஜர் ஒரு நல்ல மூட்ல இல்லை, நம்ம அம்மா கோவமா இருக்காங்க, நம்ம அப்பா கோவமா இருக்காங்கன்னு வீட்டுக்குள்ளே போனோடனே அவங்க முகத்தை பார்த்தோடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே நம்ம அப்படியே பூனை மாதிரி போய் நல்ல பசங்க மாதிரி எல்லா வேலையும் பண்ணி வச்சிடறோம் இல்லையா. அப்போது நீங்கள் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. அல்லது ஒரு இடத்துல ரோடில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு நீங்கள் என்னதான் வந்து டிஸ்ட்ராக்டடாக ட்ரைவ் பண்ணிட்டு பேசிட்டு ஃபோனில் பேசி ட்ரைவ் பண்ணிட்டு அப்போ ஏதோ ஒரு டேஞ்சர் வரப்போகுது அப்படிங்கிறத உங்களால் கணிச்சிட முடியும். உடனே நீங்கள் ஒரு பக்கம் ஸ்டியர் பண்ணிட்டுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. Be honest. What if I could 10x your speed and make recruiters chase you for 30 to 40 LPA? ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, 17 மல்டிப்ளைட் பை 17 என்ன அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் டக்குன்னு பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு ஓகே 17 மல்டிப்ளை பை 17 அப்படின்னு கணக்கு போட்டு பதில் சொல்கிறீங்க இல்லையா, யோசிச்சு பதில் சொல்கிறீங்க இல்லையா. தட் மீன்ஸ் யூஆர் ஆப்ரேட்டிங் ஃப்ரம் சிஸ்டம் 2. இதான் சிஸ்டம் 1க்கும் சிஸ்டம் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தரவுகளை பார்த்து உத்து கவனித்து முடிவு எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சிஸ்டம் 2லேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. எப்போல்லாம் டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படின்னா நம்ம மேப் போடும் போதெல்லாம் சிஸ்டம் 2, மற்ற நேரத்துலலாம் சிஸ்டம் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு நியூ டிரைவர் அப்படின்னா, புதுசாக நீங்கள் கார் ஓட்ட கற்றுட்ருக்கீங்க, வண்டி ஓட்ட கற்றுட்ருக்கீங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது அப்படியே பக்கத்தில் பேசிக்கிட்டோ இல்லை பாட்டை மாற்றிக்கிட்டோ இல்லை கேஷுவலாக வேறு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டோ பண்ண மாட்டீங்க. உங்களோட கவனம் முழுவதும் ரோடு மேலே தான் இருக்கும். பக்கத்தில் என்ன வண்டி வருது, ஐயோ பெரிய லாரி வருது, இந்த பக்கம் ஒரு ஜீப் வருது, நான் என்ன பண்ணுவேன், அவங்க வந்து வேகமாக வராங்களே, இப்போ நான் முன்னாடி போகணுமா இல்லை அவங்க பின்னாடி போகணுமான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அந்த ரோடை வந்து அளந்துகிட்டே இருப்பீங்க. பக்கத்தில் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, அப்போ நான் கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேனா இல்லையா, ஏன் பின்னாடி இருக்கிறவன் கிட்ட வரானே இல்லை தூரம் வரானா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக நோட்டீஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போது நீங்கள் சிஸ்டம் 2லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. அதுவே நீங்கள் ரொம்ப நாள் ட்ரைவ் பண்ணி பழகிட்டீங்க, 10 வருஷமாக ஓட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேஷுவலாக பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவோம், இல்லை ஒரு ஆடியோ புக் கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவோம். ஆக்சுவலி வீடியோ பார்த்துட்டு கூட வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை மாற்றுவோம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும் பொழுது, இல்லை ஆஃபீஸ் விஷயங்களை ஏதாவது யோசிச்சுட்டே போவோம், வீட்டு விஷயங்களை யோசிச்சுட்டே போவோம். அதெல்லாம் ஏன் பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ஹேபிச்சுவலைஸ் ஆகி, எதெல்லாம் உங்களுக்குள்ளே அப்படியே இன்கிரெயின் ஆகி உங்கள் மனதில் ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சோ அந்த விஷயங்களை பண்ணும்பொழுது நீங்கள் ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் நாட் டூயிங் மேத்தமேட்டிக்ஸ். இது எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர் அப்படின்னா, யூஸ்வலாக நான் வந்து சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணுவேன். ஸோ என்ன நீங்கள் எத்தனை பிரேக் போட்ட வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. எந்த இடத்துலலாம் பிரேக் போட்டானா ஏதோ ஒரு டேஞ்சர் வந்தால் கண்டிப்பாக பிரேக் போட்டுருவோம். ஸோ யாரோ ஒருத்தர் திடீர்னு லேன் கிராஸ் பண்ணி தப்பாக வராங்க நம்ம முன்னாடினா டக்குன்னு பிரேக் போட்டுருவோம். ஈவன்தோ நம்ம அதை பற்றி யோசிக்காமல் இருந்தால் கூட நம்ம மூளை அதை பற்றி யோசிச்சு டக்குன்னு பிரேக் போட்டுருது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பயங்கர ஸ்னோ வருது, இல்லை பயங்கர மழை வருது, உங்கள் வண்டி ஸ்கிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் உங்கள் சிஸ்டம் 1லேருந்து உங்கள் மூளை டக்குன்னு சிஸ்டம் 2க்கு மாறிடும். ஸோ நீங்களும் ஒரு புது டிரைவர் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் ரொம்ப கவனமாக வண்டி எப்படி போகுது, பக்கத்தில் இருக்கிற வண்டிகள் எப்படி போகுது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, என்ன ஸ்பீட் லிமிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு வண்டியை ஓட்டிகிட்டு போகுது. ஸோ இதுதான் சிஸ்டம் 1க்கும் சிஸ்டம் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போது சிஸ்டம் 1லேருந்து திங்க் பண்ணுறது நல்லதா இல்லை சிஸ்டம் 2லேருந்து திங்க் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒருத்தரோட கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தால் கூட ஒரு டேஞ்சர் வருது அப்படின்னா, என்னோட சிஸ்டம் 1 அதை சென்ஸ் பண்ணி உடனே டக்குன்னு பிரேக் போடுது அல்லது ஸ்டியர் அவே பண்ண வைக்குது அப்படின்னா, அது என்னோட சர்வைவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்க, எப்பொழுதுமே மூளை வந்து ஃபுல் கவனத்தையும் அதில் குவிச்சா மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னா,
பெரும்பாலான நேரத்தில் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லையா? ஸோ நம்மளோட மூளை வந்து நல்லா பழகின ஒரு விஷயத்த உங்களுடைய கான்ஷியஸ் திங்கிங் இல்லாமலே, உங்களோட கான்ஷியஸ் ஃபோக்கஸ் இல்லாமலே தானாகவே செஞ்சிடும். ஸோ அதுதான் சிஸ்டம் 1. அப்படி தான் நம்ம நாளாந்திரம் பெரும்பாலான வேலைகளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களோட ரொட்டீன் என்ன? காலையில் எழுந்தோடனே குளிக்கிறது, சமைக்கிறது, இல்லை சாப்பிட்றது, வீட்டு ரூமை எடுத்து வைக்கிறது, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போனோடனே அந்த விஷயங்களை அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் சிஸ்டம் 1லேருந்து பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணாதான் உங்களோட மூளை அந்த நேரத்தில் கூட வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ப்ரொடக்டிவாக யோசிக்க முடியும். இல்லை குளிக்கிறத பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா குளிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்க முடியாது, இந்த வீடியோ போட்டு கேட்க முடியாது, சமைக்கும் போது கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை, எஃபிஷியன்சியை குறைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அது நம்மளோட சர்வைவலுக்கும் நல்லதில்லை. அதனால சிஸ்டம் 1 திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் அவர் சர்வைவல். ஸோ இது வந்து எவல்யூஷனரிலி மனுஷனுக்குள்ள பதிஞ்சிருக்கிற ஒரு பதிவுன்னு சொல்லலாம், ஒரு மரபணு பதிவு. அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்த போது எங்கேருந்து வேணாலும் ஒரு டேஞ்சர் வரலாம். ஒரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டால் அது பாம்பாக தான் இருக்கும். பாம்பா இல்லையா, பாம்போட சவுண்டு என்ன, டெசிபல் என்னன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு மனுஷன் ஓட மாட்டான், டக்குன்னு ஓடிடுவான். அப்படி டக்குன்னு ஓடக்கூடிய அந்த சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய மனிதர்கள் ஆர் மோர் லைக்லி டு சர்வைவ். அவங்க தான் பாம்புகிட்ட இருந்து ரொம்ப தப்பிப்பாங்க. ஒரு வேளை அது பாம்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் எப்போதுமே ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப யோசிச்சு திரும்பி பார்த்து பாம்பா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் இட் குட் பி அ பாம்பு அண்ட் அவங்க பாம்பு கடிச்சு செத்து போயிடுது. அப்போ யாரெல்லாம் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தே சர்வைவ்ட் மோர் அண்ட் தே ரீப்ரொடியூஸ்ட் மோர். அவங்களோட ப்ரோஜனிஸ் தான் நம்மலாம். ஸோ அதனால் நம்மளுக்கும் கண்டிப்பாக அந்த சிஸ்டம் 1 திங்கிங் இருக்குது. நாம் இப்போ அந்த மாதிரியான டேஞ்சரில் இல்லாட்டினா கூட வி ஹேவ் அவர் ஓன் டேஞ்சர்ஸ். லைக் ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறதே ஒரு டேஞ்சர் தானே. ஸோ அந்த மாதிரியான டேஞ்சர்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு சிஸ்டம் 1 தான் பயன்படும். You know, humans are storytellers. It's not just what we do, it's who we are. ஆனால் இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆளை பார்த்த உடனே நம்ம பெரும்பாலான சமயங்களில் சிஸ்டம் 1லேருந்தே முடிவு எடுத்துடுறோம். ஒரு தடவை பார்த்த உடனே அவர் நல்லா பேசுகிறாரு, நல்லவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நல்லா பேசுகிறாரு, அதனால் அவர் கான்ஃபிடென்ட் ஆனவர் அப்படின்லாம் முடிவுக்கு வந்துடுறோம். அதாவது இது பற்றின ஒரு ஆராய்ச்சி என்ன நடத்தியிருக்காங்க அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு பார்ட்டியில் ஒருத்தரை மீட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு அவரை பற்றி யாருன்னே தெரியாது. இவங்க அந்த பார்ட்டிக்கு இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இவங்களுக்கு. அந்த பார்ட்டிக்கு இவங்க போயிருக்காங்க. அங்கே ஒரே ஒரு ஆள், சரி ஜான் அப்படிங்கிற ஆள் வந்து இவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ஹாப்பியாக பேசுகிறாங்க, ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இவங்க 2 பேரும் காமன் டாபிக்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே இந்த மனிதர்கிட்ட அந்த பார்ட்டியில் இருக்கிற யாராவது ஒரு ஆள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு டொனேஷன் கேட்கலான்னு நினைக்கிறேன், யாராவது நல்லவர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் மோர் லைக்லி டு சே கோ டு ஜான். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, நான் இந்த பார்ட்டியில் இருக்கிற ஒரு ஆளை வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு நினைக்கிறேன், ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யூ வில் சே கோ டு ஜான். உண்மையிலேயே நீங்கள் ஜான் கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்க, ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கு உங்களுக்கு ஜான் கூட. ஆனால் அவர் சேரிட்டிக்கு பணம் கொடுக்குற பர்சனா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு கேமராவில் பேசுகிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லையா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மூளை குவிக்காக ஒரு முடிவு எடுத்துது. யாரெல்லாம் நம்மளுக்கு ஃபெமிலியரான பர்சனோ அவங்களாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அவங்க எங்கூட 10 நிமிஷம் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க, அதனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பாங்க, அவங்க பேசும்பொழுது எந்த தப்பான வார்த்தையும் யூஸ் பண்ணல, அதனால அவங்க நல்லவங்களா இருந்து சேரிட்டிக்கும் கொடுத்துருவாங்க. இப்படி எல்லா முடிவுகளையும் நம்ம எதுலேருந்து எடுத்துடுறோம்? சிஸ்டம் 1லேருந்து எடுக்கிறோம். இது சரியா தப்பா? ஸோ நம்ம இந்த சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணுற எல்லா தருணங்களையும் யூஸ் பண்ணி தான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆளுங்களாம் நம்ம தலையில் ஒரு டீலை கட்டி விட்டுறாங்க. இல்லை நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம், நல்லா பேசுகிறவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும்னு நினச்சி அவங்க சொல்கிற பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம நிறைய தருணங்களில் சொல்லியிருக்கோம், அவர் நல்லா பேசினாருங்க அன்றைக்கி, எனக்கு தப்பாகவே தெரியல, அன்றைக்கி எனக்கு பார்த்தவங்க ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சுது, வீட்டுக்குள்ளே விட்டேன், ஆனால் என்னோடய வீட்டுக்குள்ளே அவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணுறது நம்மளோட சர்வைவலுக்கு முக்கியம்.
ஆனால் அந்த சிஸ்டம் ஒன்லேருந்தே நாம் எப்போ பார்த்தாலும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அதே நம்மளோட சர்வைவலுக்கு, எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் பேஸ்டு சொசைட்டியில் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஸோ இந்த நம்பர் 1 லூப் ஹோல், சைக்கலாஜிக்கல் லூப் ஹோல், நம்ம மூளை ஏமாறக்கூடிய இந்த லூப் ஹோலுக்கு ஹாலோ எஃபெக்ட்னு பேர். அதாவது நம்மளோட மூளை பல விஷயங்களை முன்னாடி பின்னாடி நடந்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணி கொஹரெண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடும். இதுக்கு பேர் ஹாலோ எஃபெக்ட். ஸோ பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நம்மளோட மூளை ஆட்டோ பைலட் மோடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புது. அந்த ஆட்டோ பைலட் மோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம சமைச்சிக்கிட்டே வீடியோ கேட்க முடியும், பேசிக்கிட்டே கார் ஓட்ட முடியும். ஆனால் எல்லா தருணங்கள்லையும் நம்மள அந்த ஆட்டோ பைலட் மோடுக்குள்ளே இந்த சிஸ்டம் 1 வந்து இழுத்துட்டு போயிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேனியல் கானமன் கொடுத்த எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஒரு வேர்டு சொல்கிறேன், SO blank or dash P, SO dash P. இப்போ நான் என்ன வார்த்தை சொல்லியிருப்பேன்? என்ன வார்த்தை இது? SO blank P. இப்போ நான் இன்னொரு வேர்டு சொல்கிறேன், eat. இப்போ நான் ஈட்டுங்கிற வார்த்தையை சொன்ன உடனே நீங்கள் அந்த SO blank P அந்த பிளாங்க்ல ஒரு யூவை போட்டு சூப் அப்படின்னு நிரப்பியிருப்பீங்க. ஒருவேளை நான் ஷவர் அப்படின்னு சொல்லியிருந்தா பெரும்பாலான மக்கள் SOAP சோப் அப்படின்னு அந்த முதல் வார்த்தையை நிரப்பியிருப்பாங்க. ஸோ முன்னாடி என்ன ஃபேக்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ முன்னாடி நீங்கள் கேட்ட வார்த்தை ஷவராக இருந்ததுன்னா you are more likely to decide that SO blank P is going to be soap. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட வார்த்தை ஈட்டாக இருந்ததுன்னா you are more likely to fill the blank with you and then you will call the word soup. இப்படி தான் நம்ம மனுஷங்க முடிவுகள் எடுக்கிறோம். இதுக்கு சைக்காலஜியில் கான்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு பேர். அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே எந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோ, எந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆணித்தவரமாக நம்புகிறோமோ அதுக்கு சாதகமான சப்போர்ட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நம்ம காது கேட்கும். என்னங்க இது அப்படின்னு சொன்னால் ஓகே, காது எல்லா விஷயத்தையும் கேட்கும். ஆனால் மூளை நம்ம ஏற்கனவே நம்பக்கூடிய நம்மளுடைய ஆணித்தரமான நம்பிக்கைக்கு சாதகமான விஷயங்களை மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணோம். இதுக்கு காக்னிட்டிவ் கான்ஃபர்மேஷன் பயஸ் அப்படின்னு பேர். இன்னொரு பயஸ் கூட இருக்கு, அது காக்னிட்டிவ் பயஸ். ஸோ நீங்கள் அந்த தருணத்தில் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எமோஷ்னலாக ஹாப்பியாக இருக்கிறீங்களா, சேடாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் மூளை விஷயங்களை கிரகிச்சிக்கக்கூடிய அந்த நிலைமையை மாற்றிக்கும். ஸோ நீங்கள் ஒரு எமோஷ்னலாக ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா யூ கேன் பி மோர் க்ரியேட்டிவ். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, ஆன்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா யூ வில் பி லெஸ் க்ரியேட்டிவ். ஸோ நீங்கள் எமோஷ்னலாக இருக்கக்கூடிய நாட்களில், ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கக்கூடிய நாட்களில் இன்னொருத்தர் சின்ன தவறு செஞ்சால் கூட அது உங்களுக்கு ரொம்ப பெரிய தவறு மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் நம்மளோட காக்னிட்டிவ் பயஸ். இதுக்கு முன்னாடி சொன்னது கான்ஃபர்மேஷன் பயஸ். ஸோ இந்த பயஸ்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும். பெரிய சயின்டிஸ்ட்டுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்கும், மாணவர்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு முடிவை எடுக்கும் பொழுது இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்னங்க லாபம்? ஹாலோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, காக்னிட்டிவ் பயஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம மூளை ஆட்டோ பைலட்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்னங்க லாபம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது ஸ்டெப் பேக் பண்ணி நான் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த முடிவை எடுத்திருக்கேன்னா, சிஸ்டம் 2லேருந்து ஆப்ரேட் பண்ணி இந்த முடிவை எடுத்திருக்கேன்னா, நான் இங்கே ஏதாவது காக்னிட்டிவ் பயஸ்லேருந்தோ கான்ஃபர்மேஷன் பயஸ்லேருந்தோ ஆப்ரேட் ஆகிருக்கேன்னா, என்னுடைய முன் முடிவுகளின் அடிப்படையில், என்னுடைய முன் நம்பிக்கைகளின் அடிப்படையில் பச்சை ட்ரெஸ் போட்டவெல்லாம் நல்லவனாக தான் இருப்பான், வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அல்லது பெண்கள்னாலே இப்படி தான், இஸ்லாமியர்கள்னாலே இப்படி தான், இந்த ஜாதிக்காரனாலே இப்படி தான் அப்படின்னு நான் வச்சிருக்கிற என்னுடைய முன் முடிவுகளின் அடிப்படையில் இந்த பர்சனை நான் எவாலுவேட் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாம் இந்த லூப் ஹோல்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் இந்த பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறேனே, இது படிங்க. படிச்சிட்டிங்களா? இப்போ இந்த ரெண்டாவது பிக்சரை படிங்க. இப்போ நீங்கள் முதல் பிக்சரை ஏபிசின்னு படிச்சிருக்கீங்க, ரெண்டாவது இமேஜை 12, 13, 14 அப்படின்னு படிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அந்த மிடில் இருக்கிற அந்த இமேஜ் முன்னாடி இருந்த பிக்சர்லேயும், பிக்சர் 1லேயும் பிக்சர் 2லேயும் 2லேயும் ஒன்றே தான்.
ஆனால் முன்னாடியும் பின்னாடியும் ஏவும் சியும் இருந்ததுனால யுவர் பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி ரெட் இட் ஆஸ் பி. முன்னாடியும் பின்னாடியும் 12ம் 14ம் இருந்ததுனால உங்கள் பிரெயின் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக 13ன்னு படிச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் கான்ஃபர்மேஷன் பயஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்த விஷயங்களோட மட்டுமே உங்கள் பிரெயின் ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அந்த விஷயங்களை அசோசியேட் பண்ணிக்கும். அப்போது நீங்கள் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க? சிஸ்டம் 1. உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? ஓ ஓ ஓ ஓ மேபி திஸ் இஸ் அ கான்ஃபர்மேஷன் பயஸ் இருக்கா இல்லையா? நான் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி சிஸ்டம் 2லேருந்து இப்போ அதை நான் யோசிக்க போகிறேன். வேறு என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது? இது பிஎன்னாக இருக்கணுமா? இது 13ஆக இருக்கக்கூடாதா? இன்னும் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஒரு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் யோசிச்சு உங்கள் சிஸ்டம் 2வை நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ண வைக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன், ஒரு புதிய சுச்சுவேஷன் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவராக இருந்தால் கூட புதிய சூழ்நிலையில் டிரைவ் பண்ணும்போது, புதிய நாட்டில் போய் டிரைவ் பண்ணும்போதெல்லாம் உங்கள் சிஸ்டம் 2 ஆட்டோமேட்டிக்காக கிக்குன்னு ஆகிடும். ஆனால் ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச சுச்சுவேஷன், பழகின விஷயம் அப்படிங்கும் பொழுது சிஸ்டம் 1 தான் எப்போவுமே ஒர்க் ஆகிட்ருக்கும். ஸோ ஏற்கனவே தெரிஞ்ச மாலில் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஏற்கனவே தெரிஞ்ச கடையில் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம் 1 இஸ் மோர் லைக்லி டு ஒர்க். அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் பண்ணி இல்லை எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, எனக்கு தெரியாத விஷயங்கள் இங்கே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நான் இந்த ஊரில் 10 வருஷமாக குடியிருந்தா கூட இங்கே ஒரு புதிய கடை வந்திருக்கலாம், ஏதோ ஒரு டீல் இருக்கலாம், நான் யோசித்து பார்த்து படித்து ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சிஸ்டம் 2வை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி விடணும். அதுக்கு தான் நீங்கள் இந்த சைக்கலாஜிக்கல் லூப் ஹோல்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த முக்கியமான லூப் ஹோல் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுக்கும் பொழுது சப்ஸ்டிடியூஷன் ஹியூரிஸ்டிக் அண்ட் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட மூளை ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை வச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலான மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அன்னைக்கு அவர் அதை சொன்னார், அதனால் அவர் நல்லவர், இவர் நல்லவர், இந்த சினிமா நடிகர் ரொம்ப நல்லவர், எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நல்ல படத்துலாம் நடிச்சிருக்காருங்க, அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். சிம்பிள்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவார் அப்படின்னா ஓகே, அதை வச்சு அவர் நல்லவர், அவர் நிர்வாகத்திறமை மிக்கவர், அவர்கிட்ட நாட்டை கொடுக்கலான்னு எப்படிங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ நீ ஒரு ஹேட்டரா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்? அவங்க மூளை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை எல்லாம் யோசிச்சு ஏன் போட்டு குழப்பிக்கணும்? சிம்பிளாக முடிவெடுப்போம். அவர் நல்லவர், நல்லா இருக்கிறாரு, பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கிறாருன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க, கதர் வேட்டி கதர் சட்டை தான் போடுறாங்க, அப்போ எல்லாருமே எளிமையாக இருக்கிறாங்கன்னு தானே நம்ம முடிவுக்கு வர முடியும் இல்லை. ஆனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. அவர் அன்றைக்கி ஒரு கதை சொன்னார், அந்த கதை கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்தது. அல்லது அவர் அன்றைக்கி ஒரு டீட்டெயில் சொன்னார், அதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்தது, அதனால் அவர் போட்டேன் அப்படின்னு தான் முடிவெடுக்கிறோம். அல்லது போய் இந்த கட்சியோட அஜெண்டா என்ன, அந்த கட்சியோட அஜெண்டா என்ன, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, முன்னாடி ஒரு எலெக்ஷனில் கொடுத்த அஜெண்டாவை இவங்க வந்து சரியாக பண்ணியிருக்காங்களா தப்பாக பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் யோசித்து கணக்கு போட்டு பார்த்து நம்ம முடிவெடுக்கிறதே இல்லை. ஸோ பெரும்பாலான மனிதர்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுறாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த காம்ப்ளெக்ஸான பிரச்சனையை ஒரு எளிய பிரச்சனையால் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுது. ஸோ இந்த கோவிட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கோவிடுக்கு என்ன காசு அப்படின்னு கேட்டால் வைரஸ். இந்த வைரஸ் ஏன் திடீர்னு வந்தது அப்படின்னா, அந்த வைரஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தேடி போகும்போது அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், எவல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சயின்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதில் புது புது வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளவெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் சைனாவில் ஒரு ஆள் இருந்தானாப்பா, அவன் தான்ப்பா எல்லாம் உலகத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி விட்டுட்டான், அவன் வந்து உலகத்தை அழிக்கிறதுக்காக சைனாவோட திட்டம் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே டக்குன்னு நம்ம மூளைக்கு அது பிடிச்சி போயிடுது. ஏன்? அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூஷன் ஹியூரிஸ்டிக். ஸோ இதே விஷயங்களை தான் இந்த
இதே அடிப்படையில் தான் நம்ம எல்லா இடத்துலையும் முடிவு எடுக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு நாட்டின் தலைமையை நிர்ணயிக்கிறதுல இருந்து தொடங்கி எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து தொடங்கி ஒரு விஷயத்த போய் பக்கத்து வீட்டுக்காரரோட பேசி தீக்கணும், இல்லை நம்ம வீட்டிலே இருக்கிற ஒருத்தரோட பேசி தீக்கணும் அப்படின்னா அது ரொம்ப எஃபர்ட்ஃபுல் ப்ராசஸாக இருக்குது. இந்த பிரச்சனையோடய வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த எளிய காரணங்களை தேடி போகிற இந்த சப்ஸ்டிடியூஷன் ஹியூரிஸ்டிக்ஸ்லேருந்து நம்மளோட மூளை தானாகவே முடிவு எடுக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டெப் பேக் கான்ஷியஸ்லி. என்ன இது, எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷனே இல்லாமலே நான் இந்த முடிவை எடுக்கிறேனே, உணர்ச்சியிலேருந்து தான் எடுக்கிறேனே அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக அதை பிரேக் பண்ணணும். அதுக்காக தான் நாம் இந்த லூப் ஹோல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக். ஸோ நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைச்சிருக்கோ அது பேஸ் பண்ணி நம்ம முடிவு எடுத்துடுறோம். இப்போ மக்கள்கிட்ட கேட்குறீங்க, அரசாங்கம் உடனடியாக எதுக்குங்க ஒரு ஆணை போடணும், எது மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆக்சிடென்டல் டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கா, ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கா, அல்லது மக்கள் ஸ்ட்ரோக்கில் சாகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கா, எதுக்கு அதிகமான பணம் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான மக்கள் ஆக்சிடென்ட் டெத்தை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தாங்க பண்ணணும். ஏன்னா நான் கூட அன்னைக்கு பார்த்தேன் நியூஸில் ஒரு இதாகி போயிடுச்சு, சின்ன பையன் செத்து போயிட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை சொல்கிறாங்க. இது உலகம் பூராவும் நடக்குது, இது ஒரு ஃபேக்ட். ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் தான் பெரும்பாலான மக்கள் சாகுறாங்க. 80% ஆஃப் அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80 to 20 ரேஷியோ இருக்கும் ஸ்ட்ரோக் வெர்சஸ் ஆக்சிடென்ட் டெத்துக்கு. ஆனால் நாம் டக்குன்னு ஏன் ஆக்சிடென்ட் டெத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன்னா அதுதான் நியூஸில் வருது, அதுதான் நம்மளுக்கு அதிகமாக அவைலபிளாக இருக்குது, அந்த நியூஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால நம்ம அது பேஸ் பண்ணி முடிவு எடுத்துடுறோம். இப்போ ஒருத்தர் சோஃபாவில் உட்காந்துருந்தாரு எது போயிட்டாரு அப்படின்னா அந்த நியூஸ் வரதில்லை. ஒருத்தர் ட்ரெட்மில்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு விழுந்து செத்து போயிட்டாரு அப்படின்னா அந்த நியூஸ் வருது. உடனே நாம் என்ன நினைக்கிறோம், ட்ரெட்மில்லே வாங்கக்கூடாது, ட்ரெட்மில் வாங்குறவங்களாம் பைத்தியக்காரங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆப்போசிட் நியூஸ் வந்தால் என்ன சொல்லுவோம், சோஃபாவே வாங்கக்கூடாது, சோஃபாவில் உட்காரவங்களாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த நியூஸ் நம்மளுக்கு சேரலை. அதனால நம்ம எந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு சேருதோ அந்த நியூஸை மட்டுமே வச்சு மனிதர்கள் முடிவெடுத்துடுறாங்க. இன்னொரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஏர் டிராவல் பண்ணுறவங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, ஒரு வேளை நீங்கள் ஃப்ளைட்டில் செத்து போயிட்டா உங்கள் ஃபேமிலிக்கு $100,000 நாங்கள் கொடுக்குறோம், ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் ஒரு வேளை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் மாட்டி இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நாங்கள் $100,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த செகண்ட் இன்சூரன்ஸை தான் எடுத்துக்கிறாங்க. எந்த காசுனாலையும் செத்து போனாலும் என் ஃபேமிலிக்கு பணம் கிடைக்க போகுது, அப்போ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் செத்தாலும் அந்த பணம் கிடைக்க தான் போகுது. ஆனால் அதை பற்றி மக்கள் யோசிக்கல. ஆனால் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் செத்தும் போது பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா பெரும்பாலானவங்க அதை உடனே எடுத்துக்கிறாங்க. ஏன்? டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டினால ஒரு ஃப்ளைட்டில் யாராவது சாகிறது, பெரும்பாலானவங்க சாகிறது, நிறைய பேர் ஒரே நேரத்தில் சாகிறது நியூஸ் ஆகுது. ஆனால் ஒருத்தர் தனியாக வேற ஏதாவது ஒரு காசுக்காக இறந்து போயிருக்கலாம், அது நம்மளுக்கு நியூஸ் ஆகிறது இல்லை. ஸோ அதனால அதை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் இல்லை. ஸோ எந்த நியூஸ் நம்மளுக்கு அதிகமாக சேருதோ, எந்த நியூஸ் நம்மளுக்கு திருப்ப சொல்லப்படுதோ, எது மீடியா மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதோ, புஷ் பண்ணப்படுதோ அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு அது மூலமாக அது பேஸ் பண்ண முடிவுகளை தான் பெரும்பாலான நேரத்தில் நம்மளுடைய மூளை எடுக்குது. ஸோ திஸ் இஸ் அனதர் லூப் ஹோல் தட் வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி சிஸ்டம் 1லேருந்து மட்டுமே ஆப்ரேட் பண்ணி டக்குன்னு முடிவெடுத்துடுறது ஏதோ எளிய மனிதர்கள், படிக்காத மனிதர்கள், சின்ன பசங்க, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தான் பண்ணுவாங்கன்னு இல்லை. பெரிய அறிவியல் மேதைகள், நீங்கள் எவ்வளோதான் படிச்சிருக்கலாம், PhD வச்சுருக்கலாம், பெரிய ஆராய்ச்சியாளர்கள், பொருளாதார நிபுணர்கள், உலக தலைவர்கள் எல்லாரும் கூட இந்த தப்பை பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் சைக்காட்ரிஸ்டே இந்த தவறுகளை they are not immune to these mistakes. இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த புக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு, மிஸ்டர் ஜோன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பேர். அதாவது 2 குரூப் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட்டை தனியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பிரிச்சுட்டு இந்த மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க கிட்ட, டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து.
இஸ் இட் சேஃப் டு ரிலீஸ் மிஸ்டர் ஜோன்ஸ் டு த வேர்ல்ட்? ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வயலண்ட் ஆக்ட் பண்ணிட்டு, ஒரு வயலண்ட் க்ரைம் பண்ணிட்டு, அவருக்கு மனநிலை சரியில்லாதனால அதை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் வந்து ஜெயிலுக்கு போகலாமல் இங்கே வந்திருக்கார் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு. ஸோ ஹி சர்வ் ஹிஸ் டைம் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர். இப்போ அவர் ரிலீஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் ஜான்ஸ் அந்த தப்பை திருப்பியும் பண்ணுறதுக்கு 10% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் குரூப் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டர் ஜான்ஸ் மாதிரியே இருந்த 100 பேஷண்ட்ஸோட டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் 10 பேர் திருப்பியும் அந்த வயலண்ட் க்ரைமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேர்கிட்டையும் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒன்றே தான். ஆனால் அதை வேறு மாதிரி சொல்லும் பொழுது people are more likely to release. இந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மிஸ்டர் ஜான்ஸை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. 10% சான்ஸ் தானே இருக்கு, விச் மீன்ஸ் 90% சான்ஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு கம் இன், அதனால் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் குரூப் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டையும் அதே தான் சொன்னாங்க. 100 பேரை ரிலீஸ் பண்ணதில் 10 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, 100 பேரில் 10 பேர் தப்பு பண்ணிட்டானா அப்போ நான் இந்த ஆளை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. ஸோ சேம் இன்ஃபர்மேஷன் ஆனால் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட மூளைன்னா என்ன, பெரிய ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள், துறை சார்ந்த வல்லுநர்களோட மூளை கூட அப்படிதான் முடிவு எடுக்குது. ஸோ நம்மளோட துறையிலையுமே நாம் பல சந்தர்ப்பங்களில் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துடுறோம். ஒரு டீட்டெயில்ஸை பார்க்காமலே இவன் தப்பு தான் பண்ணியிருப்பான், இவன் பொய் தான் சொல்லுவான், அவள் கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டான். இந்த மாதிரி பல முடிவுகளை நம்ம நாளாந்திரம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதனால நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம், மற்றவங்களையும் நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லூப் ஹோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகிறது. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட. ஜான், ஜானி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு கேசினோலேருந்து வெளியில் வராங்க, ஒரு சூதாட்ட கிளப்லேருந்து வெளில வராங்க. 2 பேர் கையிலையும் $5 மில்லியன் இருக்குது. இந்த 2 பேரில் யார் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க? 2 பேரும் ஒரே மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்க. 2 பேருமே ஒரே அளவு ஹாப்பியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் 1லேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டீங்க. சிஸ்டம் 2லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது இதை எப்படி யோசிக்கணும்? யார் ஹாப்பியாக இருப்பாங்க, யார் சேடாக இருப்பாங்க, யார் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்கங்கிறது அவங்க கேசினோக்குள்ளே போகும்பொழுது எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனாங்கங்கிறத பொறுத்தது. இப்போ ஜான் வந்து $10 மில்லியன் உள்ளே எடுத்துகிட்டு போய் விளையாடி சூதாடி 5 லட்சத்தை லாஸ் பண்ணிட்டு திருப்பி 5 லட்சம் எடுத்துகிட்டு வந்தாருன்னா அப்பேரண்ட்லி அவர் சேடாக தான் இருப்பார். ஆனால் ஜானி $1 மில்லியன் உள்ளே எடுத்துகிட்டு போய் அதை வச்சு விளையாடி $5 மில்லியன் மேக் பண்ணிட்டாருன்னா அவர் ஹாப்பியாக இருப்பார். ஸோ 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் கேசினோலேருந்து வெளில வராங்க, 2 பேர் கையிலையும் $5 மில்லியன் இருக்குது அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னமும் சிஸ்டம் 1லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ there is a high time that you have to step back and எப்படி என்னோட சிஸ்டம் 2-ஐ ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தருணம் இது. ஸோ மனிதர்களான நம்ம எல்லாருக்குமே சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 2மே இருக்குது. சிஸ்டம் 1ம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அதுதான் நம்மளோட சர்வைவலுக்கு ரொம்ப முக்கியம். அது இருக்கிறதுனால தான் நம்ம உயிர் பிழைச்சு கிடக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் சிஸ்டம் 1லேருந்தே டெசிஷன் எடுத்துகிட்டு இருந்தோன்னா நம்ம பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிப்போம். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் லூப் ஹோல்ஸை பற்றின ஒரு அவேர்னஸை நம்ம வளர்த்துக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் முடிவெடுக்கணும். ஸோ நம்ம எங்கெல்லாம் சிஸ்டம் 2-ஐ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஷியஸாக யோசிச்சு முடிவெடுக்கணும். Thank you for watching the video. See you in the next video. Bye.